அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார். அவருக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? யார் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா? ஊடகங்கள் எல்லாம் மறந்து விட்டதா? அம்மா அவர்களே சிறையிலே அடைத்தார்கள். நாங்க சொன்னது கட்சி ஒற்றுமை போடணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், பலப்படுத்தணும். வருகின்ற தேர்தல் கட்சி ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் வெளியே போனவங்களை கூட கூப்பிட்டு ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் எங்களுடைய அறிக்கையுடைய சாராம்சம். ஆனா இவங்க என்ன பண்றது? அவருடைய கைத்தேடியா செயல்பட்டு கொண்டு இருக்கிறத ஏவி விட்டாரு. நான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எங்களுடைய நோக்கம் இல்லை, அவர் ஒரு பொருட்டே அல்ல. அவர் அம்பு எய்தவரைத்தான் சொல்ல வேண்டும். அவர் அங்கிருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மூலம் சொல்லி விட்டுட்டு அவர் எல்லார் மேலையும் பாய விடுறாரு. அது மேல நான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மேல தனிப்பட்ட முறை சொல்றேன். நீங்க எதையும் சொன்னா அவங்க எடப்பாடி அவர்கிட்ட சொல்லி உங்க தலைவர்கிட்ட சொல்லி நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை தவறாக பயன்படுத்துகிறார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை பொதுச் செயலாளருடைய மரியாதையை அவரை காப்பாற்றுவது போல் நினைத்துக் கொண்டு அவரை அவமானப்படுத்துகின்ற வகையில அவருடைய சிறுமைப்படுத்துகின்ற வகையில பேட்டி கொடுக்கிறார். ஜெயிச்சா அவரே தான் காரணம், தோத்தா முன்னுறதுக்கு அவர் பொறுப்பேற்க மறுக்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தேர்தலுக்கு பின்பு தோல்வி ஏற்பட்டவுடன் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது வழக்கம். அந்த வகையிலே அம்மாவே 96 தேர்தலில் போட்டியிட்ட தோல்வி அடைந்த பின் இந்த தோல்விக்கு முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தைரியமாக சொன்னார். திருப்பி அந்த தோல்வியிலிருந்து மீட்டெடுத்துக் கொண்டு வந்தார் கட்சி. அதே மாதிரி இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பொதுச் செயலாளர் சொல்லிட்டு கட்சியை மீட்டெடுப்பேன் என்று சொல்லியிருந்தார்னா இவர் ஒரு தகுதியான தலைவர் தான். அந்த அளவுக்கு பொறுப்பை தட்டி கழிக்கின்ற ஒரு பொதுச் செயலாளர் இன்றைக்கு கட்சியை மீண்டும் ஆட்சி பண்ணுவது வலிமையான கட்சியை இன்னொன்று சொல்ல ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். கட்சி இந்த பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பின்னால முதல் ஒரு ஆட்சி பொதுச் செயலாளர் ஆனதுடன் இந்த கட்சி எப்படி ஒப்படைக்கப்பட்டது? இவருக்கு முதலமைச்சர் ஆட்சியை ஒப்படைத்தார்கள். அம்மா மறைந்துட்டாங்க. ஆட்சியை 134 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களோடு ஆட்சியை ஒப்படைத்தாங்க. 50 நாடாளுமன்ற மாநிலங்களவை சட்ட இது ராஜ்யசபா சேர்த்து 50 நாடாளுமன்ற உறுப்பினரோடு அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். இப்பொழுது அவர் பொறுப்பேற்றதுக்கு பின் பொதுச் செயலாளருக்கு பின்னால 134 சட்டமன்ற தொகுதி 65 ஆச்சு. அடுத்த தேர்தலில் இவர் பொதுச் செயலாளர் அதே பொதுச் செயலாளர் 65 135 65 ஆச்சு. 65 அதுக்கு அடுத்த 58 ஆச்சு, 57 ஆச்சு, 47 ஆச்சு. இந்த 47 இப்ப 41 ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் அவருடைய நடவடிக்கை தான். இப்படி மெல்ல 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 அதிமுகவை அழிச்சுக்கிட்டே வர்றாரு. ஆனா அது அவருக்கு இதை பற்றிட்டு பெருமை கொண்டாடுறாரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. இப்படிப்பட்ட தலைவர்களாலதான் இன்னைக்கு 47 பேர் ஜெயித்தாங்களாம். அவர் ஜெயிச்ச இன்னைக்கு அதுலயும் 41 கூட தக்க வைக்க முடியல ஒரு நடவடிக்கைனால. இல்ல 41 அதுல 6 பேர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அது இவருடைய நடவடிக்கை தான். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார். அவருக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? யார் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா? ஊடகங்கள் எல்லாம் மறந்து விட்டதா? இதே அம்மாவுடைய அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார். இன்னைக்கு விவசாயத்துறை மாநிலத்தில் அவர் பேசுகிறார். இந்த விவசாயத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது தன் கீழ் பணியாற்றிய ஒருவரை தற்கொலைக்கு தூண்டியதாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அம்மா அவர்கள் இவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கியது மட்டுமல்ல, அம்மா அவர்களே தன்னுடைய அமைச்சரை சிறையிலே அடைத்தார்கள். அடைக்கப்பட்டு சிறையில் இருந்ததுதான் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இன்னும் வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிறை கைதி, ஒரு குற்றவாளி எங்களுக்கு பாடம் எடுக்கிறார். உனக்கு அந்த அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை.